திருக்குறளை சில குழந்தைங்க பேச போறாங்க, சொல்ல போறாங்க. அதை பார்க்கறதுக்கு இப்போ வள்ளுவரே நம்ம முன்னாடி வர போறாரு. நீங்க யாராவது வள்ளுவரை பார்த்திருக்கீங்களா? பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தா இதோ கைத்தட்டி வள்ளுவரை வரவேற்கலாமா? திருவள்ளுவர் உங்கள் முன்னால். திருவள்ளுவர் இங்க வந்து நின்னுட்டாரு. இப்போ திருக்குறள் சொல்றதுக்காக ஒவ்வொரு மழலையா வர போறாங்க. முதல்ல மோனிகா தணிகைவேல். மோனிகா தணிகைவேல் அவங்கள திருக்குறள் சொல்றதுக்கு இங்க கூப்பிடுறோம். வணக்கம், என் பேர் மோனிகா. திருக்குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி ஏற்ப காய் கவர்ந்தற்று. மீனிங், இனிய சொற்கள் இருக்கும் போது அதை விட்டு விட்டு கடுமையான சொற்கள் பேசுவது. பழங்கள் இருக்கும் போது அதை விட்டு விட்டு காய்கள் சாப்பிட்றதுக்கு சமம். தேங்க்யூ. வள்ளுவர் ஆசீர்வதிச்சுட்டாரு. நீங்களாம் கை தட்டிட்டீங்க. அவங்க சொன்ன குரல் தெரிஞ்சது இல்லையா? அவங்களுடைய வாய்ஸ் அந்த மாதிரி இனிமையா இருந்ததா? கொஞ்சம் கை தட்டுங்களேங்க. இத்தினோடு குழந்தை திருக்குறள் சொல்லியிருக்கு. அடுத்ததாக பார்கவி தணிகைவேல். வணக்கம், என் பேர் பார்கவி. திருக்குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. மீனிங், ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறப்பது நல்லதல்ல, ஆனால் அவர் செய்த தீமையை அப்பவே மறப்பது நல்லது. தேங்க்யூ. அடுத்ததாக மீரா சுரேஷ். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்து முதல லெட்டர் வந்து அதே மாதிரி கடவுள் தான் எல்லாருக்குமே முதல். அடுத்ததாக சுஷாந்த் கண்ணன். என் பேர் சுஷாந்த் கண்ணன். வணக்கம். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொல்லெனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்னவென்றால் அவனை பிள்ளையாக பெற்றது அவன் தந்தை பெற்ற பெரும் பேரு என்று புகழப்படுவதே. நன்றி. நன்றி. அடுத்ததாக ரெய்னா தாரா கண்ணன். வணக்கம், என் பேரு ரேனா. யாகாவால் அணினும் நாகாக்க காபாக்கா சோகாபில் சொல்லிருக்கப்பட்டு. எல்லாரும் நாவை அறுக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் சொன்ன சுவை அவருக்கு துன்பம் தரும். நன்றி. நன்றி. அடுத்ததாக லிகிதா செல்வன். வணக்கம், என்னோட பேரு லிகிதா செல்வன். என்னோட திருக்குறள் அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உல. அப்படின்னா செல்வங்கள் பல இருந்தாலும் அருட்செல்வமே சிறந்தது. பொருட்செல்வம் இல்லாத மனிதரிடமும் அருட்செல்வம் இருக்கும். நன்றி. நன்றி. அடுத்ததாக கீர்த்தனா மது. வணக்கம், என் பேரு கீர்த்தனா மது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும்
தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு பெண் தாயாகும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதே குழந்தை ஒரு நல்லவன் சான்றோன்னு மற்றவங்க சொல்லி கேட்கும் போது அதை விட சந்தோஷப்படுவாங்க. அடுத்ததாக ஷர்வா செல்வன். என் பேர் ஷர்வா செல்வன். வணக்கம். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம். மற்ற செல்வங்களை விட செவி செல்வம் தான் தலையானது. நன்றி. அடுத்து சங்கீத் மது. வணக்கம், என் பேர் சங்கீத் மது. கக்க கசடக கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம படிச்சத சரியா படிக்கணும். நம்ம படிச்சத நல்ல சரியா படிக்கணும். செய்வீங்களா செய்வீங்களா செய்வீங்களா? நன்றி. அடுத்ததாக சஹானா ராஜ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஹானா ராஜ். நான் ஒரு குரல் சொல்ல போகிறேன். தீனால் சுட்டுபொன் உள்ளாடும் ஆறாதே. நாவினால் சுட்ட ஒருவனுக்கு தீனால் பத்து காயும் என்றாவில ஆறிவிடும். ஆனால் வார்த்தைகளால் இதயத்தில் பத்து காயும் என்றும் ஆறாது. எல்லோரும் நன்றாக பேசுங்கள். நன்றி. காவ்யா தியாகராஜன். வணக்கம், என்னோட பேரு காவ்யா தியாகராஜன். என்னோட திருக்குறள் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிதல். அப்படின்னா யாராவது கெட்டது பண்ணாருன்னா நம்ம நல்லது பண்ணி அவங்க தப்பு உணர வைக்கணும். நன்றி. அடுத்து சூரஜ் கனியூர். வணக்கம், என்னோட பேரு சூரஜ் கனியூர். நான் ஒரு திருக்குறள் சொல்ல போகிறேன். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவருக்கு தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும். உதாரணத்துக்கு வருண் என்னோட ஃப்ரெண்டு, அவனை நான் ஹர்ட் பண்ணாம பேசணும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக த்ருவ் ஐயர்.